ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சாக்லேட் ஃபில்லிங் ப்ரௌனி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து 1/2 kg ப்ரௌனி தான் பண்ண போகிறோம். ஸோ சாக்லேட் வந்து 60 கிராம் எடுத்துக்கோங்க. காம்பவுண்ட் சாக்லேட், ஸோ டார்க் சாக்லேட் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். பட்டர் வந்து 30 கிராம் எடுத்துக்கோங்க. இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் தான் பொதுவா பண்ணுவாங்க. நீங்க வந்து ஓவன்ல கூட வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி நீங்க மெல்ட் பண்ண ஈஸியா இருக்கோ, அத மாரி மெல்ட் பண்ணிக்கோங்க. இது வச்சோனே கேஸ வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து கிண்டி விட்டே இருங்க. ஏன்னா ரொம்ப வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னா, அது வந்து டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால சும்மா லைட்டா வந்து மெல்ட் பண்ற வரையும் வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான். 2 எக் எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். 1/2 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. எப்பவுமே நம்ம வந்து பேக்கரி ஐட்டம் எது செஞ்சாலுமே நம்ம எதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுட்டு யூஸ் பண்ணணும். அது கூடவே வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணி லைட்டாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒயர் விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த எக்லாம் நல்லா வந்து மெல்ட் ஆகுற வரையும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகர் வந்து பவுடர் பண்ண சுகர் வந்து 80 கிராம் சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு சுகராக கூட சேர்த்துக்கலாம். அது வந்து இல்லைன்னா மிக்சியில் பவுட்ரு பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அது வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகிடும். கொஞ்சம் முழு சுகராக போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும். அதான் டிஃப்ரெண்ட்டு, வேறு எதுவும் கிடையாது. எது எது எடுத்தாலும் ஆனால் அந்த கரெக்டான ஒரு ரேஷியோவில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கரையறதுக்கு கொஞ்சம் அது டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி பீட்ரு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அதை கூட வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. டக்குன்னு வந்து டிசால்வ் ஆகிடும். இதில் யூஸ் பண்ணால் 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லாவே சக்கரை கரைஞ்சிரும். ஸோ இது மாதிரி வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி, ஸ்டிக் பிக் அது மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் ப்ரௌனிக்கு தேவையில்ல. நம்மளுக்கு வந்து இது மாதிரி வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருந்தாவே நம்மளுக்கு வந்து ப்ரௌனி சூப்பராக வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் ப்ரௌனிக்கு வேணும். ஸோ இது மாதிரி வந்தோடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மைதா வந்து 70 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்கும்போது அது நல்லா வந்து சலிச்சுட்டு தான் சேர்க்கணும். 100 கிராம் கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுடரை வந்து 1/2 பிஞ்ச் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை அப்படியே சலித்து நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து மாவில் வந்து கொக்கோ பவுடரில் ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கட்டியாக சேர்க்கக்கூடாது. நம்ம சலித்து சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து நல்லா வரும். இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் பேட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சிரப் ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல, பட்டர் சாக்லேட் அதை எடுத்து மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பாருங்கள், நம்ம வந்து ப்ரௌனிக்கு வந்து பேட்டர் வந்து இது மாதிரி வந்து ஷைனிங்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கிரிங்கிள் டாப் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஷைனிங்காக இருந்தால் நம்ம வந்து அளவுகள்லாம் கரெக்டான ரேஷியோவில் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோன்ற அர்த்தம். அவ்வளோதாங்க. பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா மீடியமான ஸ்டேஜில் இருக்கணும். அவ்வளோதாங்க, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து டின்னுக்கு மாற்றிடலாம். பட்டர் ஷீட் போட்டு அதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நமக்கு வந்து இது வந்து சுகர் கூட நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அதுக்கப்புறம் பட்டர் வந்து சாக்லேட் கூட மிக்ஸ் ஆகணுங்க. மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பட்டர் ஷீட் போட்டு இது மாதிரி பேட்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. இல்லை பட்டர் ஷீட் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, அதுக்கு பதில் அந்த மைதா மாவு கூட லைட்டாக போட்டு இது மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் அது மாதிரி பேட்டர் ஊற்றி செட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி சாக்லேட் ஃபில்லிங் எப்படி பண்ணலான்றது பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதுதான். நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது காம்பவுண்ட் சாக்லேட் அது மாதிரி கூட வச்சுருந்தீங்கன்னா, என்ன சாக்லேட் வச்சுருக்கீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து டார்க் சாக்லேட் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இது மாதிரி பேட்டரி செட் பண்ணிவிட்டு நல்லா அதில் வந்து ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டூத் பிக் அது மாதிரி ஏதாச்சும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா
அத வச்சே கூட நீங்க வந்து ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணா தான் கேக் வந்து சமமா இருக்கும். இல்லன்னா வந்து மேடும் பள்ளமா இருக்கும். இது மாரி வந்து பண்ணிக்கோங்க. இது மாரி சாக்லேட் வச்சு உள்ளார வந்து ஸ்டஃப் பண்ற மாரி, உள்ளார வந்து சாக்லேட் வந்து கட் பண்ணி இது மாரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் வச்சு உள்ளார நல்லா வந்து செட் பண்ணிக்கோங்க. பேட்டர் உள்ளார செட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க சாக்லேட் ஃபில்லிங் மெத்தடு. இது மாரி நீங்க வந்து உங்ககிட்ட என்ன சாக்லேட் இருக்கோ, டார்க் சாக்லேட் அப்படி இல்லன்னா டைரி மில்க் கூட வச்சு இது மாரி கூட உள்ளார வச்சு செட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க சாக்லேட் ஃபில்லிங் மெத்தடு. இது நல்லா பேட்டர் உள்ளார வச்சு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மேல நீங்க அது மாரி வந்து நட்ஸு அது மாரி உங்களுக்கு என்ன மாரி ஆ சாக்லேட் அது மாரி வந்து சாக்கோ சிப்ஸ் அது மாரி எது இருந்தாலும் நீங்க வந்து மேல வந்து டெக்கரேஷனுக்காக போட்டுக்கலாம். ஆல்மண்ட் அது மாரி நட்ஸு இது மாரி எந்த மாரி நட்ஸ் வச்சிருந்தாலும் நீங்க வந்து மேல வந்து போட்டுக்கலாம் டெக்கரேஷனுக்காக. இது மாரி செட் பண்ணிட்டு ஃபுல்லா செட் பண்ணி இது மாரி டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஓவன்ல வந்து முன்னாடியே வந்து ப்ரீஹீட் 10 மினிட்ஸ் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் இன்னைக்கு வச்சிருந்தோங்க. 15 மினிட்ஸ் ஆச்சு. நீங்க குக்கர்ல கூட 10 மினிட்ஸ் வந்து கேஸ்கட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சீங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் குக்கர்ல. ஓவன்ல வச்சா 20 மினிட்ஸ் இல்ல 15 மினிட்ஸ் ஆகுங்க. இந்த பேட்டர் ரெடி ஆறதுக்கு 15 மினிட்ஸ் ஆச்சுங்க. பாருங்க. 15 மினிட்ஸ்ல நல்லாவே வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பிகினர்ஸுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்ம எது வந்து பேக்கரி ஐட்டம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியங்க. அது வந்து மறந்துடாதீங்க. நம்மளுக்கு வந்து ரேஷியோ கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து தப்பாக பண்ணாலுமே தெரியாமல் ரெசிபி தப்பாக பண்ணாலுமே நம்ம வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது பர்ஃபெக்டாக வருங்க. ஸோ அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி வந்துச்சுன்ட்டு உங்கள் ரிவ்யூ வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்குங்க. அப்படி கிட்ஸுக்கு நீங்கள் வந்து தர மாதிரி இருந்தால் கோதுமை வச்சு பண்ணி கொடுங்க ஹெல்த்தியாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூங்க.